அரசாணிக்காய் சாம்பார் வைக்கிறதுக்குங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து ஒரு டம்ளர் பருப்பு கழுவி ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து அந்த பருப்பு சேர்த்திட்டோம். சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ எப்பவும் போல் நம்ம வீட்டில் பருப்பு வேக வைக்கிற மாதிரி தாங்க. நீங்கள் 2-3 விசில் விட்டும் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை இறக்கி வச்சுட்டு மறுபடியும் சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம வடக்கல் வச்சுட்டோம். வடக்கல் சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம கல்லெண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன வெங்காயம் இதெல்லாமே சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி சாம்பார் வச்சிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இல்லைங்க, சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குது. இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். அரசாணிக்காய் சின்ன வெங்காயம் சூப்பராக டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், அதோடு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு வரமிளகாயும் போட்டோம். அதோட வந்து ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இப்போ ஒரு 2 துண்டு அரசாணிக்காய் எடுத்து நல்லா கழுவி நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரே ஒரு பெரிய தக்காளி பழம் சேர்த்திக்கலாம். இடித்த பூண்டு ஒரு 4-5 பல்லும் சேர்த்தியாச்சுங்க. இந்த பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் ஒன்று சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்திட்டு இதையும் நல்லா வணக்கிட்டு நம்ம வந்து பருப்பு வேக வச்சுருக்கிறது விசில் அடங்கிருச்சான்னு பார்க்கலாங்க. அதுவுமே விசில் அடங்கிருச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு வேணால் 2 உப்பு போட்டு வதக்கலாம். இப்போ பாருங்கள், அரசாணிக்காய் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி சைஸில் வெட்டி எடுத்துக்குங்க. இப்போது இதையும் இதோட சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வெறும் அரசாணிக்காயில் மட்டும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு துண்டு அரசாணிக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கேரட்டு அதுவும் எல்லா காயும் போட்டு செய்யலாங்க. வெறும் அரசாணிக்காயிலே மட்டும் பண்ணிங்கனாலும் சாம்பார் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து காயோடு வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போவே போட்டு நல்லா வணக்கணும்னா காயில் காரமெல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். அதனால் நல்லா போட்டு ஒரு 2 வணக்கிட்டு அப்புறம் வந்து காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டுடலாங்க, வேகட்டும். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம கொஞ்சமாக புளி ஊற்றுறோம். கொஞ்சம் தேங்காமல் அரைச்சி ஊற்றுறோங்க இந்த சாம்பாருக்கு. இந்த மாதிரி சாம்பார் வச்சோம்னா நம்ம காலையில் வச்சோம்னா சாயந்தரம் வரைக்கும் இருக்குங்க. அளவும் கொஞ்சம் நிறையா கிடைக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், கலரே வந்து பாருங்கள், சாம்பாரோடைய கலர் இப்போவே வந்துருச்சு. நம்மளுக்கு கலர் பார்க்குறக்கே நல்ல ரெட் கலரில் இருக்குது சாம்பார். இப்போ பாருங்கள், நல்லா வேகட்டும். நாம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் அதுக்குள்ளே தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 மூடி தேங்காயும், ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு வரமிளகாங்க. இதையே நம்ம நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. காயும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு 2-3 நிமிஷம் விட்டோம்னா அரசாணிக்காய் நல்லா வெந்துருங்க. இந்த அரசாணிக்காய் வந்து ஹைப்ரிட் இல்லைங்க, அதனால் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற சீரகம், வரமிளகா எல்லாம் இதையெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரக்குள்ளே அரசாணிக்காய் வெந்துருங்க. இப்போ பாருங்கள், 2-3 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சும்மா சுண்டிருச்சு. வாசம் கபகபன்னு வருதுங்க, அரசாணிக்காய் வாசம். இப்போ அரசாணிக்காய் நல்லாவே வெந்திருக்கும். ஏன்னா அது நாட்டுக்காயின்னு கொஞ்சம் நல்லா பழுத்ததுங்காட்டி சீக்கிரம் வெந்துருங்க. கொஞ்சம் காயாக இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா ரொம்ப குழைய விடாமல் ஒரு 3/4 பதத்துக்கு நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு காய். இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்சுருக்கிறத ஒரு பருப்பு மத்து வச்சு ஒரு கடை கடைஞ்சி இதோட சேர்த்திக்கலாம்.
அதாவது பருப்பையும் சேர்த்துனதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு கொதி விட்டு நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சீரகத்தையும் சேர்த்திடலாங்க. இப்போ வந்து பருப்பு ஊற்றிட்டோம். நல்லா அது கூட இன்னும் தண்ணியும் கூட ஊற்றிக்கலாங்க. ஏன்னா பருப்பு கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொதிக்க சாம்பார் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகுங்க. இப்போ வந்து ஒரு கலக்கி விட்டு கொதி விட்டுறலாம் சாம்பாரை. பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் வந்து ஸ்வீட்டு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்குங்க. சும்மா இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. அதாவது அந்த காலத்துலலாம் சாம்பார்னால் முக்கால்வாசி எப்போவுமே அரசாணிக்காய் சாம்பார் தான் இருக்கும். ஒரு விசேஷ வீட்லேனாலும் அரசாணிக்காய் தான் இருக்கும். இப்போ தான் நம்ம சாம்பாரில் நிறைய விதம் நிறையா காய் போட்டும் பண்ணுறோம். அந்த காலத்துலலாம் இப்படி தான் சாம்பாரே இருக்குங்க. காலையில் வச்சா பொழுதோட வரைக்கும் இதுதான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சது தேங்காய் சீரகத்தையும் இதோட சேர்த்திட்டோம். இதுவும் நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதிக்க சாம்பார் வந்து நல்லா திக்காகும், நல்லா கலரும் வந்துடும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு போட்டதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு 2-3 நிமிஷம் கொதி விட்டால் போதுங்க. ஏன்னா ரொம்ப கொதி விட்டோம்னா அரசாணிக்காயெல்லாம் நல்லா கரைஞ்சி போயிடும் சாம்பாரில். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், கொதி வர சாம்பார் நல்லா கலர் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வரமிளகாயெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம். அதனால் சாம்பார் நல்லா கலர் வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள் பக்குவம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாம்பாருடைய பக்குவம் இன்னும் 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் சாம்பார் நல்லா திக்காயிரும். இப்போ வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். நம்ம புளி கரைச்சி இந்த சாம்பாரோடு சேர்த்திக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுடைய அரைச்சி வச்ச சாம்பார் ரெடிங்க. சுட சுட ஜம்முன்னு இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ பாரு நம்ம பல காய் போட்டு சாம்பார் வச்சுருப்போம். இந்த காய் போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அரசாணிக்காயில் அவ்வளோ சத்துக்கள் நிறையாவே இருக்குதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதோட குழம்புடைய பக்குவம் பாருங்கள். நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.